யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடியெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது நாங்களும் காங்கிரஸும் இன்னைக்கு எதிரியாக இருக்கோம், நாளைக்கு நண்பாக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு 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 வேறு. மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க. அதே போல் நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாட்டினுடைய நலனுக்காக அது நடந்திருக்கு. 99 2004 என்டி ஆட்சி, அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து.